ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகத்தானே அனைத்தும் ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை பார்க்கிறோம்? இவ்வளவு பெரிய வாழ்க்கையில் நம் எதற்காக ஒவ்வொன்றிலும் கஷ்டத்தையே சம்பாதிக்கிறோம்? மற்றவர்கள், அதாவது குடும்பத்திற்கு பொறுப்பாக இல்லாதவர்கள், குடும்பத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு கட்டம் மெல்ல ஒரு கட்டம் எப்படியோ முன்னேறுகிறார்கள். குடும்பத்தை பற்றிய ஒரு யோசனை கூட இருக்காது. ஆனால் அவர்கள் அனைவரும் நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் குடும்பம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு காலமும் நிம்மதி இல்லை. சகலமும் கிடைக்கும், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று வாழ்க்கையில் நினைத்தால் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என்ன வாழ்க்கை இது? ஏகப்பட்ட விதமான காயங்களோடு மட்டுமே வாழ்வது ஒரு வாழ்க்கையா? எல்லோருக்கும், அதாவது பொறுப்பில்லாத மனிதர்கள் எல்லோரும் இங்கு சந்தோஷத்தோடு இருந்தாலும் பொறுப்போடு இருக்கும் நான் எப்பொழுதும் எல்லா விதத்திலும், நான் எதற்காக குடும்பத்தின் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் நான் அடிபட்டு கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காலமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற வேண்டும், குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் எந்த தெய்வமும் எப்பொழுதும் எனக்கு துணையாகவே இல்லை. எத்தனையோ விஷயத்தை நானும் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தாலும் எதுவும் மாற்றுவதற்கு என்னை விடவும் இல்லை. எப்பொழுதும் கவலைகளோடு இருக்கிறேன். நல்ல வழியை காட்டுங்கள், எனக்கு தீர்க்கமான ஒரு அற்புதமான ஒரு வழியை காட்டுங்கள் என்பதை தான் நீ எப்பொழுதும் எல்லா நாளும் என்னிடம் நீ கேட்கிறாய். உனக்கு வழிகாட்டாமல் வேறு யாருக்கு நான் போய் வழிகாட்டுவேன்? எப்பொழுதும் நீ அருமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உனக்கும் எண்ணம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கை அருமையான நிலைமையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்பதை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றிலும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் பெறுவாய். நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது பார்க்கும் பொழுது கேலி செய்வது போலும், கிண்டல் செய்வது போலும், அவர்களுக்கு விட்டு கொடுத்தது போலவும், அதாவது உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகும் என்று நினைத்தார்கள் பத்தியா, அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் விட்டு கொடுத்தது போலவும் தான் இருக்கும். ஆனால் இது உன் வாழ்க்கை அல்ல என்பதை நீயும் புரிந்து கொள்ளும் நேரம் வரும், மற்றவர்களும் புரிந்து கொள்ளும் நேரம் வரும். நிறைய நாள், நிறைய பொழுது, நிறைய கவலைகளோடு வாழ்ந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ பார்க்க போவதோ வித்தியாசம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் சந்தித்தது அனைத்தும் பயங்கரமான விஷயங்களே. ஆனால் இதற்கு பிறகு நீ சந்திக்க போகும் விஷயங்கள் அற்புதமான விஷயங்களும் அதிசயமான விஷயங்களும். எதற்கெடுத்தாலும் கோபங்கள், எதற்கெடுத்தாலும் பயங்கள், வேதனைகள் என்பதோடு இருக்காதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக ஆக்கிவிடும். அதனால் எப்பொழுதும் எல்லா பொழுதிலேயும் நிம்மதி வரும், நமக்கென்று ஒரு அற்புதம் நடக்கும் என்று நம்பி தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு அமைதியாக இருங்கள். நீங்கள் தெய்வத்தை நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் மாற்றம் கிடைக்கும். நீ எந்தெந்த விஷயத்தில் எல்லாம், எந்தெந்த பொழுதில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பாய். நீயே சொல் பார்க்கலாம். எப்பொழுது உனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக தோன்றும் பொழுது குழப்புவாய். ஆனால் இனிமேல் குழப்ப வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் உனக்காகவே நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் வசதியை கொடுக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதோடு இருக்கிறேன். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை கைதூக்கி விடுவதற்கு ஆள் காத்து கொண்டு தான் இருக்கிறது கண்மணி. நீ இன்றும் என்றும்
எப்பொழுதும் கவலைகளோடு இருப்போம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்போம் என்பதை நினைக்காதீர்கள். நிம்மதியாகவும் சந்தோஷத்தோடும் இருப்பதும் தான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களை இந்த பூமியில் படைக்கும் பொழுதே என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்காது என்று எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை ஒரு திருப்தியான வகையிலேயே ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு பொழுதும் நான் உன்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். நீயாக எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஆசைகள் நிறைய உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் உள்ளது. அந்த ஆசைகள் மொத்தமும் உன் கையில் வந்து சேரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில்தான் உள்ளது. புரிந்து கொள்ளுங்கள். ஆசையாக சில விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அதற்கு தடையாக உன்னுடைய கவலைகள் நீங்கி உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உதிக்க நான் என்றும் துணையாகவே இருப்பேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுதும் என்ன நினைக்கிறார்கள், இவள் வாழ்க்கையில் உடைந்து விட்டாள், இதற்கு பிறகு அவள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டேன். உன்னை நீ யார் என்பதை தெரிந்து கொள்ளவும், மற்றவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரிந்து வைக்கவும், உன்னை மற்றவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை தலைக்குனிய வைத்துவிட்டேன். ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் அனைத்தும் எப்பொழுதும் செழிப்புகளோடும் திருப்திகளோடும் இருக்கும். கவலைகளை மறந்துவிட்டு இன்பங்கள் வரும். நமக்கான ஒரு அற்புதமான பாதைகள் கிடைக்கும். நமக்கான ஒரு தேடல்கள் இருக்கிறது. அந்த தேடல்களை முற்றிலும் நல்லபடியாக அடைவோம் என்று நம்புங்கள். காலம் முழுக்க இந்த தெய்வத்துடைய கருணை பார்வையும் தெய்வத்துடைய அனுகிரகமும் இன்றும் என்றும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய வசதிகளோடும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும். இதுவே இந்த தெய்வத்துடைய ஆசையும் ஆசீர்வாதமும் கணக்கும் அனைத்தும் இதுதான். யார் எதை சொன்னாலும் நம்பி கவலைப்பட வேண்டாம். அமைதியோடும் நிதானத்தோடும் இருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். நீ அமைதியோடும் நிதானத்தோடும் இரு. உனக்கு தேவையானது என்னிடமிருந்து ஒவ்வொரு பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.